நீங்க வந்து ட்விட் போடுறீங்க, அச்சமில்லை போடுறீங்க. அங்க வேட்புமனு தாக்கல் கட்டின காங்கிரஸ் வேட்பாளர்கள் அவன் அச்சத்தோட இருக்கானே, அவன் பதட்டத்தோட வாழ்றானே. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சா செய்ய மாட்டாருன்னு சொல்றேன். ஏன்னா வடக்கு மாவட்டத்தில் வந்து நாங்க என்ன போக்கத்தவங்களா, எங்களுக்கு ஆட்சியில பங்கு அவசியம் வேணும்னு யாரோ ஒரு வட்ட செயலாளர் கூட இன்னைக்கு சிறப்பு தலைப்பு செய்த மாதிரி இல்ல. அது இந்த 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 செய்தி என்னன்னா வந்து, ஏனென்றால் இவங்க கொடுக்குற 20 சீட்டை இன்னும் விடுதலை சிறுத்தைகளுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டி கொடுத்தா தங்கமா போச்சு. சரி, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஆமா, ஆட்சியில கண்டிப்பான முறையில பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும். யார் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறார்களோ அவரோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்க மாட்டோம். விருதுநகர் கிழக்கு மாவட்டம் அதில் உறுதியாக உள்ளது. காங்கிரஸ் கட்சி உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதே இன்னைக்கு வேணுகோபால் நடவடிக்கை எடுப்பான்னு கட்டாயம் எடுப்பாங்க. ஏன்னா வந்து இதோட வாயை மூடணும். இவர் வாயை மூடணும், ஆபத்தா உருவாகும். இது காங்கிரஸ் கட்சி தான் ஆபத்து, திமுக எந்த நெருக்கடியும் கிடையாது. அப்படி சொல்ல அவர் தைரியம் தான் பண்ண வேண்டியதானே. திமுக போட்ட ஓட்டுனால, கூட்டணி கட்சி ஓட்டுனால நான் வெற்றி பெற்றேன், அதனால ராஜினாமா பண்றேன். சொல்ல முடியும் உங்களால? அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா முழுக்க மாணிக் தாகூர் ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு தரகு புரோக்கர்ல பாக்குறாரு. ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஐடி போட்டோன்னு அவர் அது ஒரு சில்லற அல்ட்ரா சில்லற ஐடி பத்தி நீ பெருசா பேசாது. அதுக்கு ட்வீட் போட்டேன். காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுத்தா தாவேகாவை மாணிக் தாகூர் செய்வார். அங்க நிர்மல் குமார் சேர்ந்தார்ல, ஆர்எஸ்ல இருந்து அதிமுக சேர்ந்தாங்கல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி அவரும் போய் சேர வேண்டியதாங்க போய். அப்ப காங்கிரஸ் கட்சியை உடைக்கிறதுக்கு கூட சந்தேகமா இருக்கு. மாணிக் தாகூர் காங்கிரஸ் கட்சி உடைக்க போறாரா? அப்படி பார்த்தா அவருக்கு என்ன பெரிய பின்புலம் இருக்கு, ஒரு எம்பி சீட் இருக்கிறத தவிர அப்படி கிடையாதுல்ல. கட்சி ரெண்டு உடைக்க முடியுமா? அந்த அளவுக்கு வல்லமையானாலும் அவரு அப்புறம் அவர் பேச்சுக்கு யார் அவர் பேச்சை கட்டுப்படுத்த முடியல காங்கிரஸால.